என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பீப்புள்ஸ் டாக் சேனல் நேயர்களே, இப்போதைய அரசியல் நிலவரம். நடிகர் விஜய் ஓராண்டுக்கு முன்பு நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் என்று சொல்லிவிட்டு முழுநேர அரசியலுக்கு வந்தார். வந்தவர் ஆரம்பத்திலேயே சொன்னார், நான் சில கட்சிகளுடன் கூட்டணி சேருவேன், அந்த கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருவேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கான முனைப்பில் அவர் ஈடுபடவில்லை. எந்த கட்சியில் தன்னோடு சேர வேண்டும், தன்னுடைய கொள்கை கோட்பாடு என்ன, அந்த கொள்கைக்கு ஒத்து வருகிற கட்சிகள் எவை என்பதை அவர் தெரிவிக்கவே இல்லை. எடுத்த உடனே தீய சக்தி திமுக என்றுதான் சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னார்னா, அதிமுகவும் திமுகவும் சொல்லி வைத்து கொண்டு மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி நடத்தி வருகிறார்கள். இருவருமே தவறானவர்கள்தான், எனவே இருவரை நீக்க வேண்டும் என்ற முடிவில் அவர் பேசி வந்தார். இதோட மத்தியில் ஆளும் பாஜகவை விமர்சித்தார். ஆக அவர் கொள்கையில் எந்த கட்சி அவரோடு சேரும் என்ற மதிப்பீட்டில் அவர் இல்லை. அந்த சமயத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் ஜோதிமணி ஆகியோரும் திமுகவை விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். விஜயுடன் கூட்டணி சேருவதற்கு கதவை திறந்து வைத்தார்கள். ஆனால் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் விஜய். அப்போ விஜய் தான் முன்னெடுக்க வேண்டும் எந்த கட்சியோடு கூட்டு சேர்வது என்று. அந்த சமயத்தில் அவர் மாணிக்கம் தாக்கூர் அல்ல ஜோதிமணியை தொடர்பு கொண்டு ராகுலை சந்தித்தாரேனால் இந்த பிரச்சனைக்கு அப்போதே முடிவு வந்திருக்கும். அவர் நிச்சயமாக பெரும்பான்மை பலன் பெற்றிருப்பார். இப்படி 108ஓடு நின்றிருக்க மாட்டார். பாதி கிணறு தாண்டியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ என்ன செய்கிறாரு? 108 இடங்கள் வந்த பிறகு அவர் கூட்டணிக்கு வாருங்கள் என்று சொல்லி அதிமுகவுக்கு போய் புஷி ஆனந்த் கூப்பிட்டாரு. அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வைத்தார்கள். பாண்டிச்சேரியில் இப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கிறார்கள். அதிமுகவிலும் சிலருக்கு மந்திரி பதவி ஆசை வந்தது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதிமுகவில் மிகப்பெரிய தவறை சி.வி. சண்முகம் செய்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி. அந்த ராஜ்யசபா எம்பியை அவர் எப்படி இழக்க சம்மதித்தார் என்பது தெரியவில்லை. ஏன்னா இப்போ எம்எல்ஏ சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இப்போ உடனடியாக போய் டெல்லியில் எம்பி பதவி ராஜினாமா செய்து விட்டார். அப்போ அவருக்கு அந்த மந்திரி பதவி ஆசை இருந்திருக்கலாம். சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படி என்று எடப்பாடியிடம் சொல்லியிருக்கலாம். ஆனால் எடப்பாடி சாணக்கியர், அவர் நிச்சயமாக இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் விஜய்க்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்குமே, ஆனால் அதோடு அதிமுக பின்னோக்கி தள்ளப்பட்டுவிடும். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் கட்சியோடு சேர்ந்தால் எடப்பாடி முதலமைச்சராக முடியுமா? இல்லை, விஜய் தான் முதலமைச்சர். இவங்க போய் ஒரு 2-3 அமைச்சர் வாங்கலாம், அவ்வளோதான். ஆனால் மக்கள் அதை எதிர்பார்த்து அதிமுகவுக்கு ஓட்டு போடவில்லை. இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன், சி.வி. சண்முகம் இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி காலியாக இருக்கு. இந்த ராஜ்யசபா எம்பி கண்டிப்பாக தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு தான் கிடைக்கும் இன்றைய சூழலில். ஏன்னா அவங்க 108 சீட்டு இருக்கு. அந்த எம்பி பதவிக்கு யார் போகிறாங்க தெரியுமா? நடிகை திரிஷா. அந்த அம்மா ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையவே கிடையாது.
அவருக்கு அரசியல் ஆசை இருக்கிறது. அந்த அரசியல் ஆசையை யாருக்குமே வெளிப்படுத்தி இருக்கார். இப்போ தமிழ்நாடு வெற்றி கழக எம்எல்ஏக்கள்கிட்ட விஜய் எப்படி திரிஷாவை எம்பி ஆக்குவது என்பதை சொல்வார் தெரியுமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ராஜ்யசபைக்கு தான் அனுப்பி வச்சார். முதல்ல அதிமுகவில் ஜெயலலிதா எம்பி ஆனார். அங்கே போய் அண்ணா உட்கார்ந்துருந்த சீட்டில் தான் உட்கார்ந்து தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை தொடங்கினார். அந்த ரெண்டாவது சட்டசபைக்கு திரிஷாவை அனுப்புனா தேவைக்கு எம்எல்ஏகள் சும்மா இருக்க மாட்டான். 24 மணி நேரம் சொல்லி விட்டுக்கிட்டு இருப்பான். இவர் இதை மேற்பாடு இடுவதற்கே விஜய்க்கு போய் நேரம் பத்தாது. அதனால் கிளீனாக அவர் எம்பி ஆகி விடுவார். திரிஷா விஜய் நண்பர் என்ற முறையில் அவர் எம்பி ஆவார். இதுக்கு வலியுறுத்துது அதிமுக. சரி, இப்போ வந்தாச்சு. திருமாவளவன் நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டார். ஏன்பா அது என்ன வாட்ஸ்அப்பில் ஆதரவு கேட்குறீங்க? ஏன் விஜய் நேரில் வந்து கேட்க மாட்டாரா? திருமாவளவன் பல நேரங்களில் கசமுசான்னு பேசுவார், நமக்கு எதிர்மறையாகத்தான் பேசுவார். இந்த கேள்வியை கேட்டது சரியான கேள்வி. அது காங்கிரஸ் கேட்கவே இல்லை. ராகுல் காந்தி சந்திச்சாரா? விஜய் இல்லை. 5 எம்எல்ஏக்களை எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு எங்கேயாவது கேட்டாரா? இல்லை. ராகுல் காந்தியா வருந்து கட்டி கொண்டு 5 எம்பி 4 எம்எல்ஏக்களை கொடுத்துருக்கிறார். சரி, இந்த வலது மினிஸ்டர் இடது மினிஸ்டர் 2 கம்யூனிஸ்டும் இப்போ ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லிவிட்டார்கள். இந்த வலது மினிஸ்டர் அலுவலகத்துக்கு இடது மினிஸ்டர் அலுவலகத்துக்கு விஜய் வந்தாரா? இல்லை. ஏன்னா விஜய்க்கு கொஞ்சம் தலக்கணம் ஜாஸ்தி. நமக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது, நாம் ஏன் இவன் காலில் போய் விழணும்னு ஒரு தெனாவட்டு. சரி, அந்த தெனாவட்டு கேள்வியை கேட்டார் திருமாவளவன். சாயங்காலம் நிச்சயமாக அவரும் வந்து ஆதரவு கொடுத்து விடுவார். எனவே விஜய் கண்டிப்பாக தமிழக முதல்வர் ஆவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதே மாதிரி சமீபத்திய தகவல் ஒன்று வந்திருக்கு. கவர்னர் அழைத்து விட்டார். மணி இப்போ என்ன 5 ஆக போகிறது. அப்போ இன்று கண்டிப்பாக விஜயை நீங்கள் அமைச்சரவையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். எனவே விஜய் நாள் குறிப்பார். அமைச்சரவை பதவியேற்பு நடைபெறும். அதில் ஒரு அமைச்சர் காங்கிரஸுக்கு கொடுப்பதாக சொல்லிவிட்டார். 4 பேரில் ஒரு அமைச்சர். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே விஜய் சொன்னபடி கூட்டணி மந்திரி சபை, அதாவது காங்கிரஸுக்கு ஒரு அமைச்சர் என்று சொல்கிறார். இப்போ திருமாவளவன் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள். ஏன்னா அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க இல்லையா. கொள்கை ரீதியாக நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு, கெட்ட விஷயங்களுக்கு எதிர்ப்புங்கிற போல கொடுப்பாங்க. அதே போல் திமுகவை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனவே ஒரு நல்ல முகூர்த்தத்தில் நல்ல நாளில் விஜய் முதல்வராக பதவியேற்பது உறுதியாகிவிட்டது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலைமை இருந்தது. இப்போ கைக்கு எட்டியது வாய்க்கும் எட்டி விட்டது. ஆனால் இனிதான் விஜய்க்கு சோதனை மேலே சோதனை, போதுமடா சாமிங்கிற மாதிரி நிலைமை வந்துடும். ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கார். இந்த கடனை கண்டிப்பாக தீர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே எந்த இலவசங்களையும் விஜய் தர முடியாது. இப்போதைய நிலை தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே அரசு திணறி கொண்டிருக்கிறது.
எனவே புதிய வரிகளை கண்டிப்பாக போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியிருக்கிறார் விஜய். வரிகள் எந்த மாதிரி போட போறாருங்கிறத ஒரு சாணக்கியத்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். சமீபத்தில் கரண்ட் பில்லு எக்கச்சக்கமாக ஏறிட்டு, போன முறை 1500 கட்டினவங்க இந்த இடம் 4500 கட்ட வேண்டிய நிலைமையில் நான் இருக்கேன். எவ்வளோ 1500 4500 உயர்ந்திருக்கிறது. இது அரசுக்கு வருமானத்தை தரலாம். ஆனால் யோசிக்கவே இல்லாமல் மகளிருக்கு அரசு பஸ்ஸில் இலவசன்ட்டார். அரசு பஸ்ஸு போக்குவரத்து கழகம் இப்போ நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. டயர் ரீட்ரேடிங் பண்ணுறதுக்கு காசு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி மகளிருக்கு முழுவதும் இலவச பயணம் கொடுப்பாரு? சரி, கேட்டாங்களா? அந்த விஷயத்தில் பிரதமர் மோடியை பாராட்ட வேண்டும். எல்லா இலவசங்களையும் ரத்து செய்து விட்டார். இப்போ மத்திய அரசு உலக வங்கியில் வாங்கியிருந்த கடனை முழுமையாக அடைத்து விட்டது. அதனால்தான் பிரதமர் மோடிக்கு வெளிநாட்டில் நல்ல பேர். அந்த அளவுக்கு பாலிஷாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கம்ப்ளீட்டாக நில் பேலன்ஸு வந்துட்டார். யாராவது மோடியை தப்பு சொன்னாங்களா? இல்லை. அதே மாதிரி இப்போது விஜயுடைய முக்கியமான விஷயம் நிதியமைச்சர், திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் மிகச்சிறந்த பொருளாதார மேதையாக போடணும். அரசு விஷயங்கள் அனைத்தையும் தெளிதல், புரிதல், அறிதல் உள்ள அமைச்சர்களை போட்டால் அவருக்கு நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், தொண்டர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் விஜய். ஆட்சி வந்துட்டுன்னு இந்த 30 வயசுக்குள்ள உள்ள இளைஞர்கள் பண்ணுற அழிச்சாட்டியம் இருக்க தாழ முடியலை. ராத்திரி 12 மணிக்கு தமிழ்நாடு வெற்றி கழகம் தமிழ்நாடு வெற்றி கழகம் சொல்லிவிட்டு ரவுடித்தனம் பண்ணுறாங்க. அதற்கு நேர் உதாரணம் எங்கள் திருவான்மையூர் பஸ் நிலையத்தில் ஒரு டீ கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. எதற்கு இந்த வெறி? இந்த மாதிரி இருந்ததுனால தான் திமுகவுக்கு பதவி போச்சு, திமுக மக்கள் வெறுத்தார்கள். நீங்களும் அதே தப்பை செய்யலாமா? எனவே உடனடியாக முதல்வர் விஜய் தொண்டர்களை அமைதியாக இருங்கள், வெற்றியை அமைதியாக கொண்டாடுங்கள், ஓட்டு போட்டவனுக்கு எரிச்சல் வர்ற அளவு கொண்டாடினீங்கன்னா திமுகவுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படி என்று சொல்ல வேண்டும். இதுதான் விஜய் செய்ய வேண்டிய முதல் கடமை. அதற்கு போல பழிவாங்கும் நடவடிக்கை இல்லாமல் அரசு அதிகாரியிடம் உள்ள நேர்மையான அரசு அதிகாரிகளை கண்டுபிடிப்பதில் லாபகம் வேண்டும். திறமையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை கண்டறிகிற சாணக்கியத்தனம் விஜய்க்கு வேண்டும். நிறைய எதிர்பார்ப்புகள் விஜய் மீது இருக்கிறது. அதே போல அதிமுகவும் சரி திமுகவும் சரி எப்படா விஜய் வசமாக சிக்குவார், பிடிச்சி இழுத்து தள்ளி போட்டலாம், அவப்பெயர் உண்டாக்கலாம் என்று துடித்து கொண்டிருப்பார்கள். எனவே ரொம்ப விழிப்புணர்வு அவசியம். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை திடீர்னு பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு என்ன காரணம் சொல்லாமல் வந்துடுவார். அதுபோல இப்போது நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது, தூக்கம் வராது, 24 மணி நேரம் கண்கொத்தி பாம்பாக இருக்க வேண்டும். நீங்க எதை நினைச்சு வந்தீங்க, சேவை செய்யணும்னு வந்தீங்க. ஆனா இப்ப நீங்க முள் படுக்கையில படுக்க போறீங்க. அதுவும் கொதிக்கிற எண்ணெயில கரண்டி இல்லாம கையை விட்டு அப்பளம் சுட போறீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை அது தெரியுது. எனவே இந்த வயதில் மிகப்பெரிய
அல்லலுக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் விஜய் இருக்கார். அதே போல் இப்போ அவருடைய இல்லம் வந்து பனையூரில் இருக்குது. பனையூரில் இருந்து கோட்டைக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அப்போ அந்த சமயத்தில் அவர் வரும்போதும் சரி போகும்போதும் சரி போக்குவரத்து இடையூறாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவர் கிரீன்வேஸ் ரோடு, அடையாறில் இருக்க கிரீன்வேஸ் ரோடில் அவர் பெரிய பங்களா ஒன்றில் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தனக்கு செயலாளர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கருத்தோடும் திறமையோடும் செயல்பட வேண்டும். ஏன்னா அதிகாரிகள் நிறைய பேர் வந்தோடனே எப்படி அமைச்சர்களை கவுக்கலாம், சார் வரும் சார், இப்படி பண்ணிட்டீங்கன்னா காசு வரும் சார், இப்படி சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளின் சேட்டைகளுக்கு தலையாட்டி விட்டால் கதகந்தலாயிரும். எனவே முதல்வர் என்பவர் உறுதி. முதல்வர் விஜய் தொடர்ந்து வெற்றி முதல்வராக வளம் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் மீது மக்கள் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. எம்ஜிஆருக்கு பின் விஜய். எம்ஜிஆருடைய வெற்றி ரகசியம் 2 நிமிஷம் சொல்லியிருந்தேன். எம்ஜிஆர் பெரிய திட்டங்களை ஒன்றும் போடலை, பெரிய பாலங்களை அமைக்கலை, அணைக்கட்டுகளை கட்டலை. ஆனால் செஞ்சது என்ன செஞ்சார்னா அரிசி விலை உயராமல் பார்த்து கொண்டார். இன்னொன்று, ஊழல் செய்யாமல் எம்எல்ஏக்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வச்சிருந்தார். அங்கங்கே கொஞ்சம் தேன் எடுத்தவன் பிறந்தை நக்கும், அது வேற விஷயம். ஆனால் ஊழல் செய்கிறார் என்று சொன்னால் உடனே தூக்கி எறிந்தார் எம்ஜிஆர். இப்போ ஒரு போலீஸ் போய் சொல்கிறான்னா, சார் கார்டனுக்கு சொல்லிட்டுமா, நான் பேசாமல் போயிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு எம்எல்ஏக்களை மிகவும் கட்டுப்பாடோடு வைத்திருந்தார். அந்த மாதிரி வச்சிருந்தனால தான் எம்ஜிஆர் ஆட்சி கடைசி வரைக்கும் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நேரில் பார்த்த அனுபவம். ஒரு முறை சாயங்காலம் அமைச்சர் காளிமுத்து சாயங்காலம் இந்த அமைச்சரவை கூட்டம் மாம்பழத்தில் போடுவார். அப்போ காளிமுத்தன் கேள்வியை கேட்டது, தலைவரை நீங்கள் எப்போ பார்த்தாலும் மத்திய அரசுக்கு ஆதரவாகவே போகிறீங்க, ஒரு ஜாலரா போடுற மாதிரியே இருக்குது, வெளியில் பேசிக்கிறாங்க அப்படின்னு. காளிமுத்து, நீங்கள் சொன்னது சரிதான், மத்திய அரசு எதிர்த்து மாநில அரசு ஒன்றும் செய்ய முடியாதியா. எப்போ வேணாலும் கவர்னர் கடிதம் போட்டு மத்திய அரசு உடனே என்னை நீக்கிடுவாங்க. அப்படித்தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, முதலமைச்சராக நான் எந்த செக்கிலும் கையெழுத்து போட முடியாது, ஆனால் பஞ்சாயத்தில் செக்கில் கையெழுத்து போடலாம். இதுதான் இந்திய அரசுடைய சட்டம். நம்மால் ஆன அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்யணும்னா மத்திய அரசை அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்தான் போகணும். அப்போத்தான் காளிமுத்துவுக்கும் சரி மற்ற அமைச்சர்களுக்கும் புரிந்தது. எம்ஜிஆருடைய வெற்றி ரகசியம் மத்திய அரசோடு அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போனது தான். அதே மாதிரி பழைய பேச்செல்லாம் தூக்கி போட்டுருங்க. மத்திய அரசோடு விஜய் அணுகுமுறையை சரியாக வைத்து கொண்டால் அவர் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். தேவையில்லாமல் மத்திய அரசோடு மோதி கொண்டிருந்தால் விளங்காது. இது எம்ஜிஆரின் வெற்றி ரகசியம். இதை விஜய் பின்பற்றுவார் என்று நம்புவோம். நம்முடைய பீப்புள்ஸ் டாக் சேனல் மூலம் விஜய்க்கு வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.